உலகத்தில் இருக்கிற அத்தனை டெடெக்டிவ் ஃபிக்ஷன் நாவல்ஸுக்கும் கோட்னு இந்த ஷெர்லாக் ஹோம்ஸை சொல்லலாம். அது வந்து எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்தர் கானன் டாயில். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டராக இருந்து அதை வந்து கொஞ்சம் கடுப்பாகி ரைட்டிங்கில் நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து எழுதி தள்ளினார். அப்படி எழுதி உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. இது வந்து பல நாவல்ஸ்க்கு வந்து இன்ஸ்பயர் ஆச்சு. அகதா கிறிஸ்டி, அப்புறம் வந்து லுப்பின் ஒரு ஃப்ரெஞ்சு நாவலு, இது எல்லாமே அதை இன்ஸ்பயர் பண்ணி வந்தது தான். அந்த அளவுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ். அதை வச்சு நிறைய படம் திரைப்படங்கள் வந்துச்சு, நிறைய டிவி மேட் மூவி வந்துச்சு, உலகம் ஃபுல்லாக பல சீரிஸ் வந்துச்சு. பிரிட்டிஷ்லேயே நிறைய எடுத்து தள்ளானு. அதே மாதிரி 2010 ஒரு பிரிட்டிஷ் சீரிஸ் வந்துச்சு ஷெர்லாக்னு. அதை வந்து பெனிடிக்ட் கம்பர்பேட்ச் அப்புறம் மார்ட்டின் ஃப்ரீமன் வந்து நடிச்சிருந்தாங்க. இதை கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் மொஃபட் அண்ட் மார்க் கெட்டிஸ். ஷெர்லாக் வந்து யூகே, அதாவது வந்து விக்டோரியன் ஈரா வந்து பேஸ் பண்ணி தான் அந்த நாவலே இருக்கும். அதை வந்து இந்த 2010 வந்து அந்த ஷெர்லாக்ல வந்து அப்படியே கான்டெம்பரரியாக மாற்றி அதை வந்து எடுத்தாங்க. அது வந்து பட்டைய கலவி பயங்கர வியூவர்ஸ் ஆகி வேர்ல்டு ஹிட் ஆச்சு அது அந்த சீரீஸு. அந்த ஷெர்லாக்கை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த இந்தியன் ஷேகர் ஹோம் வந்து எடுத்திருக்காங்க. அதே பிபிசி தான் வந்து இதையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெர்லாக்கோட இந்தியன் வெர்ஷன் இந்த ஷேகர் ஹோம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஷேகர் ஹோம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோட்லேயும் அந்த கேஸ் வந்து இவர் கண்டுபிடிப்பார். அது அந்த ஒரு எபிசோட்லேயே முடிஞ்சிடும். 45 நிமிஷம் தான் ஒவ்வொரு எபிசோடும். ஒரு மொத்தம் 6 எபிசோடு. இதில் வந்து கே மேனன், ரன்வீர் ஷோரி, ரசிகா தூகல் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. இதில் சேம் தான் அந்த ஷெர்லாக்கோட இந்தியன் வெர்ஷன் தான் ஷேகர் ஹோமு. அப்புறம் வாட்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரன்வீர் ஷோரி இதில் வந்து அப்படி நடிச்சிருக்காங்க 2 பேர். அப்புறம் வந்து இதில் எம்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த மோரியாரிட்டி, அந்த ஃபேமஸான உங்களுக்கு நெகட்டிவ், அந்த ஆப்போசிட் ஷெர்லாக் ஆப்போசிட்டான இன்னொரு வலிமை வாய்ந்த ஒரு புத்தி கூர்மை உள்ள ஒரு வில்லன். இதில் எம்னு ஒருத்தர் வராரு. அந்த அளவுக்கு இல்லை, இது வந்து ஒரு வேற ஸ்டைலில் எடுத்திருந்தாங்க. இதில் ஆக்சுவலாக வந்து எப்போவுமே வந்து இந்த ஷெர்லாக் வந்து கேஸ் எடுக்க மாட்டார். இவர் வந்து உள்ளே பூர்வார் எப்போ. அதில் வந்து ஷெர்லாக்லேயே ஒரு போலீஸ் வந்து இவர்கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. இவருக்கு அவர் ஹெல்ப் பண்ண போய் அந்த மாதிரி வந்து பல விசித்திரமான வழக்குகள்லாம் அதில் வந்து பார்ப்பாரு. இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு போலீஸ் வராரு அந்த லோக்கல் ஏரியா லோன்பூர்னு ஒரு ஏரியாவில். போலீஸ் வந்து இவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது இவர் போய் நிறைய கேஸுகளை வந்து இவர் வந்து கிராக் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் இதுலேயும் போகுது. ஷெர்லாக்கோட பிரதராக அங்கே மைக்ரோ டோம்ஸ் வருவார். அவர் வந்து பெரிய கவர்மெண்ட் பொசிஷனில் இருப்பார். ஆனால் இவரை விட பயங்கர புத்திசாலியாக காமிப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி வந்து இவர் ஷேக்கருக்கு ஒரு பிரதர் இருக்காரு. அவரும் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்காரு. அப்பப்போ இவர்கிட்ட வந்து அந்த கேஸை பற்றி கொஞ்சம் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்லி அவரும் ஹெல்ப் கேட்பார். அந்த மாதிரியே போகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 6 எபிசோடில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடு வந்து 4th and 6th ஃபைனல் எபிசோடு தான். 4th வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர் வில்லான்னு ஒன்று. இந்த பேரை கேட்டாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷில் வந்து அவுன்ஸ் ஆஃப் பாஸ்கர் வில்லின்னு ஒரு ஃபேமஸான ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அதை பேஸ் பண்ணி ஷெர்லாக்லேயும் வந்திருக்கு. அட்டகாசமாக இருக்கும் அந்த எபிசோடு. அதை பேஸ் பண்ணி இந்த பாஸ்கர் வில்லானோ இதுவும் வந்து ஒரு மாதிரி ஹாரர் மிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கும் அந்த எபிசோடு. அட்டகாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபைனல் எபிசோடு கஹான் சிப்பே ஹோ தாகூர்னு ஒரு எபிசோடு, 6th எபிசோடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஃபைனல், அந்த ஃபைனல் எபிசோடுக்கு வந்து கரெக்டான ஆப்டான ஒரு எண்டாக இருக்கும் அது அந்த எபிசோடு. அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த 2 எபிசோடு என்ன பர்சனல் ஃபேவரட். அதுக்குன்னு மற்றதெல்லாம் வந்து மோசமாக இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இதில் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலாக இதை 2 சொல்கிறேன், அவ்வளோதான். அட்டகாசமான வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா ஷெர்லாக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணாங்க. ஏன்னா ஷெர்லாக் வேறு, அது வந்து உங்களுக்கு ஒரு இன்டென்ஸு மாஸ்டர் பீஸாக இருக்குது. ஷேக்கர் ஹோம் பார்த்தீங்கன்னா இந்தியனைஸ்டு வெர்ஷனாக அட்டகாசமாக எடுத்திருந்தாங்க. அந்த பேக்ட்ராப் வந்து அந்த பெங்கால் பேக்ட்ராப் காட்டி கல்கட்டா இதெல்லாம் அந்த சீரீஸே வந்து நம்மளை வந்து ஒரு அட்மாஸ்பியர், ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணுது. நம்ம வந்து பழைய சத்யஜித்ரே இந்த மாதிரி டேட் விஷன் நம்ம பலது பார்த்துருப்போம் சத்யஜித்ரோடலாம். அதே மாதிரி இருந்துச்சு, லைட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹெவியாக இல்லாமல். அங்கே இருக்கிற ஒரு லெஜண்ட்ஸு, அங்கே இருக்கிற ஒரு மர்டரு, இந்த மாதிரி வந்து அதை கிராக் பண்ணுறது. ஒரு சின்ன வில்லேஜ், லோன்பூர்ங்கிற வில்லேஜ் மீன்ஸ் டவுன், ஒரு சின்ன டவுன். அந்த மாதிரி அங்கே வந்து இவர் போய் ஒரு ரூம் தங்குறாரு. அதே மாதிரி அங்கே வந்து மிஸ்டர் ஹெச்னு அதில் ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு வாடகை விட்டு கீழே ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க. அந்த மாதிரி இதுலேயும் வந்து அந்த ஹவுஸ் ஓனர் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே அது இந்தியனைசேஷனாவது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கே மேனன் வந்து ஆப்டாக இருக்காரு, அட்டகாசம். அவர் ஆக்டிங் வந்து அதுதான் வந்து இந்த சீரீஸே பார்க்க வச்சுது. அந்த அளவுக்கு வந்து அசால்ட் பண்ணியிருக்காரு. இதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து கே மேனன் வந்து ஒரு ஆப்டான ஒரு கேஸ்டிங் நினைக்கிறேன். அதே மாதிரி வாட்சனுக்கு ரன்வீர் ஷோரின்னு ஒருத்தர் வந்துருக்கு, அவரும் அட்டாசமாக பொருந்திருக்காரு. அப்புறம் ரசிகா துகள்னு ஒரு பேரழிக்கு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அட்டாசமாக இருந்துச்சு அவங்க வர 2 எபிசோடும். இதில் வந்து பல ஃப்ளாஸ் இதெல்லாம் இருக்கலாம் ஷெர்லாக் இதை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஒரு பக்காவான ஒரு கிரியேட்டர், ஒரு ரைட்டர்ஸை வச்சு இந்த சீரீஸ் எடுத்திருக்காங்க. இதை கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜித் முகர்ஜி அண்ட் அமிர்தா குஹா, இவங்க 2 பேர் தான். ஸ்ரீஜித் முகர்ஜி ஆல்ரெடி பெங்காலி மூவி நிறையா வந்து பார்த்துருப்பீங்க. அவர் த்ரில்லரில் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் தான், நிறைய நல்ல படங்களும் எடுத்திருக்காரு. அவரை வந்து இந்த சீரீஸ்க்கு வந்து அவர் போட்டது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இது 6 எபிசோடு இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிஷம் தான், டக்குன்னு போயிடும். இது ஜியோ சினிமாவில் இருக்குது.
நான் இப்போதான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன், 29 ரூபா தான் மாதம். அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது, நீங்கள் ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இப்போட முடியல, இது வந்து அடுத்த சீசன் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்காவான சீரீஸாக இருக்குது, ஒரு லைட் ஹார்ட்டட் சீரீஸ், ரொம்ப வந்து இன்டென்ஸாக இல்லாமல் ரொம்ப டார்க்காக இல்லாமல் அப்படியே சிம்பிளாக இருந்துச்சு. அந்த சிம்பிள் தான் இப்போ வந்து கஷ்டம். எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சீரீஸ், ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரு, ஒரு டெடெக்டிவ் ஃபிக்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை பார்க்கலாம். தமிழ் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து நான் ரொம்ப வந்து எனக்கு வந்து எதிர்பார்ப்பில் இருக்கேன் நான். ஏன்னா நம்ம துப்பறிவாளன் பார்க்கும்போது மிஸ்கின் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு கிராஃப்டோட இருந்தாரு. இப்போ வந்து அப்போ அந்த டைம்ல வந்து இந்த ஷெர்லாக்கை வந்து இவர் தமிழ்ல வந்து சீரீஸை எடுத்திருக்கலாம். மிஸ்கின் அட்டாசமா இருந்திருக்கும். இப்போ அவர் வந்து இப்படி மேடைக்கு மேடை இப்படி வந்து பேசி தள்ளிட்டு இருக்காரு. இப்போ வந்து எந்த அளவுக்கு அவருக்கு அந்த டேட்டிவ் அந்த கிராஃப்ட் இருக்குன்னு தெரியல எனக்கு. ஓவரா பேசுறாரு. அடுத்த படமும் 2-3 படமும் வரல அவருக்கு. இந்த ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஷெர்லாக் எடுக்கிறதுக்கு வந்து இனியும் தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ.